ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னடா 2 நாளாக வீடியோ போடலையாடா அப்படின்லாம் கேட்காதீங்கப்பா. ஏன்னா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு காப்பிரைட் வந்து பிளாக் ஆகிட்டே போகுது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி, அதனால் வந்து பேட்டில் த்ரூ த ஹெவன் இது வந்து போட்டிருக்கேன். காப்பிரைட் வரலன்னா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தராக வந்து ஒயிட் ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து யோச்சன். ஸோ வந்து அவனை துரத்துட்டு அந்த ஈவில் பவர் யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் பேர் வந்து மூகோ. அவன் வந்து சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். அன்றைக்கி நான் கொல்லாம விட மாட்டேன்னா, இவ்வளோ ஒரு ஆல்கெமிஸ்ட் அந்த ஃபயரை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு மாற்றி அட்டாக் பண்ணிருக்காரு. உடனே அதுலேருந்து வர பிளாஸ்ட்லாம் வந்து அவரோட ஸ்டூடெண்ட் மேலே வரும். உடனே இந்த மோச்சாங் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவனை காப்பாற்றுற ஹீரோ நம்ம ஹீரோ இல்லை, ஹீரோட மாஸ்டர் வந்து பேரியர் போட அப்போ பின்னாடி இருந்து அந்த பிளட்ஸ் அந்த ஸ்வாடை வச்சு குத்துவான் பாருங்க பின்னாடி முதுகுலியே. மாஸ்டர் உடனே வந்து எதிரில் ஒன்று அடிச்சு போட்டு இவன்கிட்ட கேட்பார், எதுக்கு ஏன்டா அப்படி பண்ணேன், நான் உனக்கு என்னடா குறை வச்சேன் அப்படின்னு கேட்டால், குறையா சீக்ரெட் டெக்னிக் கொடுங்க, நான் கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு அவனை சொல்ல, நான் அவனை பையன் மாதிரி தான்டா பார்த்துக்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவரை அடிச்சு தெல்லாம் பாருங்க. அப்புறம் அதே இடத்துல ஃபாலின் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் வச்சிருந்த ரிங்கில் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சோல் போகிற மாதிரி வந்து ஒரு சீனை வந்து இங்கே காட்டுறாங்க. அந்த ரிங்க் வந்து ஒரு வந்து ஆர்டிஃபேக்ட், அது வந்து இவரோட சோல் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு சாகிறதுலேருந்து. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சைடு காட்டுறாங்க. ஸோ வந்து எக்ஸியோ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அவன் சின்ன லெவலில் வந்து ஒரு ஹை லெவலில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. 7 வயசு பையன் வந்து 7th லெவல் பவர் இருக்குது. ஆனால் போக ஏதோ ஒரு ரீசனால் வந்து அவனோட பவர் கல்டிவேஷன்லாம் குறைய ஆரம்பிச்சிருந்தாங்க. 7th லெவலில் தான் 3rd லெவல் வந்துட்டு இருக்கான். ஸோ இது தாண்டா தான் வந்து இந்த லெவலாம் தாண்டா தான் குயிக் கண்டென்ஸ் பண்ண முடியும். எல்லாரும் பார்த்துட்டு என்ன வந்து போக குப்பையாட்டு போயிருக்கானே, யங் மாஸ்டர் அந்தனோட பவர் இப்படி குறைஞ்சிட்டு போகுதுன்ட்டு. ஸோ வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அந்த இடத்துல வந்து செய்யர் இருக்காங்க. அவங்க தான் வந்து அவனுக்கு வந்து ஹோப்பாக இருக்காங்க. ஸோ வந்து எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். இதுதான் வந்து எபிசோட ஸ்டார்டிங் ஒன்று. அங்கேயே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எக்ஸியோ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் காலப்போக்கில் வந்து அவரோட பவர் குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஒரு குப்பைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து என்னதான் திறமை இருந்தாலும் ஏதோ ஒரு டெக்னிக் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவரோட பவர் குறைய ஆரம்பிச்சிது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலி வந்து பேசிகிட்டு இருக்கிறத உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கிட்ட அந்த எல்டர்ஸ் 2 பேர் கேட்டுட்டு, உங்கள் பையன் குப்பையாக இருக்கான், அவன்கிட்ட நீங்கள் ஃபேமிலி ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோட அப்பாலாம் கடுப்பாயிட்டு, என் பையனை பற்றி எனக்கு தெரியும், அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு அவர் பேசிட்டு கேட்குறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ போய் நம்மளும் கல்டிவேட் பண்ணணும். அவனோட எனர்ஜியை வந்து கேனதர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் அவனை கஷ்டப்பட்டு அவன் சேர்த்த பவர் எல்லாத்தையுமே அவனோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே வந்து இது பண்ண பார்க்குறான். அவனோட பாடிக்குள்ளே குய வந்து இது பண்ண, ஆனால் அவனால் முடியாமல் அவனால் கத்தா, ஏன் என்னால் முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் சேர்க்குற பவர்லாம் எங்கே தான்டா போகுது அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போதே யாரோ ஒருத்தர் கெஸ்ட் வந்திருக்காங்க, வாங்க மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோயின் காட்டுறாங்க, புதுசாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் உள்ள போய் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு வணக்கத்தை வைக்கிறான். வணக்கத்தை வணக்கப்பா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் ஃபேமிலிருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்கப்பா, அந்த மாதிரி இப்போ உன் சீட்டில் உட்காருனா இந்த எல்டர் சொல்கிறேன், நான் உனக்கு சீட்டே போடலப்பா, மறந்துட்டேன்னே வந்து எல்லாம் டென்ஷன், என்ன யங் மாஸ்டருக்கு சீட் இல்லைன்னு. உடனே நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வாங்க என் பக்கத்தில் உட்காரனே, ஹீரோயின் போய் உட்காந்துட்டு திரும்ப என்ன வந்து நீ தான் காப்பாற்றிருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு வந்து ஓகே, நான் வந்து நான் ஃபேமிலியோட யங் லேடி, நான் தான் அந்த பொண்ணு. இவரும் பார்த்துட்டு, சின்ன பொண்ணு நீ தான்மா வந்துட்டியா, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து அங்கிள் ஒன்று அடையாளம் தெரியல, எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன்னு கேட்டால், நல்லா இருக்கேன் அங்கிள், நான் வந்து இப்போ வந்து மிஸ்டிக் லோடில் சேர போகிறேன் அப்படின்னு. அங்கே ஒரு எல்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நானும் வந்து கல்டிவேஷனுக்காக வந்து மிஸ்டிக் லோடுக்கு போகிறாங்க, அதனால் வந்து ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாரும் என்னென்னு பேசுகிறேன். அவரும் வந்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேருக்குள்ள மேரேஜ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு அவருக்கு பாட்டில் உடச்சிட்டு டென்ஷனாக இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து எக்ஸியோன் வந்து குப்பையாக இருக்கிறதுனால தான் எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவெல்லாம் சரி டென்ஷனாக, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவரும் டென்ஷனாக, நீங்கள் தானே ப்ராமிஸ் பண்ணதுன்ட்டு அவரும் ஒரு பவரை அன்லீஷ் பண்ண, பின்னாடி ஒரு ஸ்பிரிட்டில் சிங்கம் மாதிரி வந்து நிற்க பாருங்கள். எல்லோரும் இந்த எல்டர் நீங்கள் வந்து ஒரு லீடர் வந்து இந்த ஃபேமிலியோட லீடர் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தைரியம் தான் நீங்கள் வந்து பேசுறது, உனக்கு வந்து இவ்வளோ துணிவு இருக்குது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி அது எங்கள் தாத்தா பண்ணி கொடுத்த சத்தியம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்கு, எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு கேரக்டர் கேன்சல், சரி ஓகே என்னை வந்து அங்கிள்னு மட்டும் கூப்பிடு, அங்கிள்னு கூப்பிடாது, இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி லீடர்னே கூப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இதுக்காக பிராய்ச்சமாக நான் அவங்களுக்கு ஒரு பில்லை தரேன், இது வந்து 9th லெவல் பில்லு, குயிக் கண்டென்ஸ் பண்ணுறது, இதை மட்டும் அவர் சாப்பிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து குயிக் கண்டென்ஸ் பண்ணிடலாம். எல்லாரும் எவ்வளோ பெரிய ட்ரெஷர் இது, கண்டிப்பாக இது வந்து நம்ம ஒருத்தர் வாங்கிக்கோங்க ஃபேமிலி யங் மாஸ்டர் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ண. உடனே ஹீரோன்னு சொல்லும்போது, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு எல்லாம் பில்லாம் வேணாம் அப்படின்னு இந்த எல்டர்ஸாக வந்து கட்டாங்க, எல்லாம் தைரியம் தான் அப்படி பண்ண மாட்டேன், உங்கள் பையனுக்கு இப்படி நடந்தால் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டவங்க எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் போய்ட்டு பேசலாம், நீ தான் வந்து நாளா இந்த மாதிரி வந்து
நான் உங்களுக்கு வந்து நீ சொல்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நீ உங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தது உங்கள் ஃபேமிலி தானே, இப்போ வந்து இப்படி சொல்கிற? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய இந்த ஃபேமிலியோட ஹெட்டாக இருக்காரு, இது அவருக்கு பெரிய அசிங்கம் அப்படின்னு கேட்டால் சத்தியமான சரி ஓகே நான் உனக்கு பிள்ளை இன்னும் ஒரு 3 பிள்ளை சேர்த்து தரணும். எல்லாரும் இன்னும் 3 பிள்ளை அப்படின்னு அதிர்ச்சாங்க. ஹீரோலாம் டென்ஷன் ஆகிட்டு பில்லு கொடுத்தா மட்டும் இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவன் டென்ஷனாக அந்த நானா பொண்ணு கூட வரணும் சோடத்து நேற்றான் சின்ன நானாக போய்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து நமக்கு 2 பேருக்குள்ள கேப்பை பாரு, நீ வெறும் 3rd லெவல் குப்பையாக இருக்க, நான் வந்து இப்போ வந்து மிஸ்டிக் க்ளவுட் செட்லேயே போய் சேர போகிறேன், அது எவ்வளோ பேர் செட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டு ஹீரோவா டென்ஷன் ஆகுது. ஒரு நிமிஷம் ஹீரோவும் சொல்கிறான் அதுதானே இப்போ பிரச்சனை. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவை பாரு, அவர் வந்து எவ்வளோ மனசு உடஞ்சு போயிருக்காரு, எவ்வளோ பேர் அசிங்க தெரியுமா அப்படின்னா சரி நீ சொல்கிறது புரியுது, உங்கள் அப்பாவுக்கு அசிங்க வராமல் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இன்னும் 3 வருஷத்தில் உனக்கு எனக்கு ஒரு காம்படிஷன் வைக்கலாம், அந்த காம்படிஷனில் நீ மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ வந்து வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி நீ நான் ஜெயிச்சாலுமே உனெல்லாம் கட்டிக்க மாட்டேன், உன் மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா. அப்புறம் எல்லாரும் வந்து ஹீரோயினுக்கெல்லாம் சரி சந்தோஷம், இவனுக்கா டென்ஷன் ஆகுது இந்த பொண்ணுக்கா நலன் பொண்ணுக்கா, நான் அந்த மாதிரி சொல்கிறேன் 3 வருஷத்துக்கு அப்புறம் நானே கூட மோதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வந்து நல்லா இது பண்ணிக்க, எப்பயுமே வந்து வீக்காக நட்டோம்லாம் புள்ளி பண்ணாத அப்படின்னு ஒன்று அப்பா வந்து பேசுகிறாரு. சூப்பர்ரா அந்த மாதிரி தான்டா பேசணும், நல்லா என் பெருமை நல்லா இது பண்ணுறடா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பேசுவோம், 3 வருஷத்தில் என்ன தோக்கடிக்க முடியும் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா அதுதானே அவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவனும் போய் தலைவன் ஒரு கான்ட்ராக்ட் எழுத ஆரம்பிப்பாங்க. 3 வருஷத்தில் அது பண்ணலாம் இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்டை நானே ப்ளோக் பண்ணி எழுதிட்டு அவன் பிளட்டை வச்சு அதை அச்சு வச்சுட்டு 4 தூக்கி போடுவான் பாருங்க. இந்த பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்குலாம் சரி டென்ஷன் ஆயிடுச்சு, எவ்வளோ தைரியம் தான் நீ டிவோர்ஸ் பண்ணோடா அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் அவங்க அப்பா முன்னாடி முட்டி போட்டு அப்பா நான் வந்து இந்த அசிங்கத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்களுக்கு இது பண்ணுவோம்ப்பா, நான் இப்போ வேணால் பவர்லெஸ்ஸாக இருக்கலாம், நான் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றுவோம்ப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அவங்க அப்பாவும் சரிடா அப்படின்ட்டு சொல்கிறான். இவனை போகும்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தேடி வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் சரி ஓகே உங்களுக்கு வந்தாலும் முடிஞ்சிச்சா நீங்கள் கிளம்புன்னு ஹீரோ போவோம் சொல்ல அவனும் போயிட்டுருக்கான். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு நீ நினச்சிட்டு இருக்கியா மிஸ்டிக் க்ளவுட் செட் மட்டும் தான் ஃபேமஸ் ஆனது, அதை விட்ட நிறையவே இருக்குது, அதில் சேர்ந்துட்டா பெரிய பருப்பு இல்லடி நீ அப்படின்னு சொல்லிட்டு போ அந்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான், என்னால் முடியல, நான் என்ன தான் பண்ணாலும் என்னால் முடியல, நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் நான் என் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா வராது, பரவாயில்ல அவனை உனக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்பிரிட் இருக்கிறா, நீங்கள் வந்து கவலையப்படாது, உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஒன்றும் அவேக்கன் ஆகாமல் இருக்கலாம், உன்னோட குயை வந்து கண்டெக்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீ வந்து உண்மையிலே ஒரு நல்ல மகன்டா, நல்ல கேரக்டரா, நான் வந்து உனக்காக வந்து உன்னை வச்சுருக்கேன்டா, நீ வந்து கவலைப்படாத கண்டிப்பாக உன்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோவும் அப்போ மோட்டிவேஷன் பண்ணிட்டு அவனுக்கும் வந்து ஒரு எலிக்சர் தராங்க, இந்த எலிக்சர் கண்டிப்பாக அவனோட இன்ஜுரியை க்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போகிறா. ஹீரோவை நினச்சிட்டு கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணும் அப்படின்ட்டு, ஆனால் நான் எப்படி தான் பண்ணுறது, நான் இது இருந்தாலுமே பவரை கெயின் பண்ண முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் போது ஒரு வாய்ஸ் குட்டி பையா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு போ அப்படின்னு கேட்டு யார் பேசுறது, அங்கேருந்து பேசுறீங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ரிங்கு சொல்லுது, இந்த ரிங்குக்குள்ளே பாரு, அந்த ரிங்குக்குள்ளே தான் வந்து நான் இருக்கேன், நான் தப்பாவும் பவரம் 3 வருஷமாக வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று ஹீரோக்கெல்லாம் வெறியாகவும் போகிறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன்ட்டு அவனும் அந்த ரிங்கை தூக்கி கட்டாசை அந்த வாய்ஸ் வந்து நான் வந்து போகிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ரிங்கு முன்னாடி வந்து அதுக்குள்ளேருந்து வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சீனில் வந்து ஒருத்தர் வந்து முதுகில் குத்தப்பட்டு சாவாரில்ல அந்த மாஸ்டர் தான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதா, அந்த மாதிரி நான் தான் வந்து உன்னோட கல்டிவேஷன் இந்த ஒரு 7 வருஷம் கல்டிவேஷன் வச்சு நான் தான் எடுத்துக்கிட்டேன், அது வந்து நான் ஸ்லீப்லேருந்து எழுதுறது யூஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து எடுத்துக்கூடாது, அது வந்து ஒரு ட்ரெஷரா அப்படின்ட்டு அவனும் கொடுக்க. என்ன சொல்கிறேன், உன்னால் நான் எவ்வளோ அசிங்கத்தை இது பண்ண தெரியுமா, என்ன இப்போ போய் என் கல்டிவேஷன் ஏஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு என்ன ஒரு குப்பையாகிட்டு நீ வந்து இப்படி சொன்னா அவனை மன்னிச்சிருவான் நினைக்கிறியா அப்படின்ட்டு அவனும் ஹீரோவும் போவேன். இப்போ என்னடா உனக்கு அந்த 3 செக்ட் காம்படிஷனில் அந்த 3 வயசில் ஜெயிக்கணும் தானே, நீ இப்போ இதுக்கப்புறம் கல்டிவேஷன் பண்ணால் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டால் அவரும் இப்போ என்ன தான் பண்ணுறதுண்டா கவலைப்படாதான், உனக்கு நான் நிறைய சீக்ரெட் டெக்னிக் சொல்லித்தரேன், நான் உனக்கு கைட் பண்ணுறேன், உன்னை 3 வருஷத்தில் பெரிய ஆளாக்கண்டா, உனக்கு நீ ஃபைட்டிங் இது மட்டும் கற்றுட்டேன்னு வச்சுக்கேன் உன்னெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாது, உனக்கு நான் அல்கமிஸ்ட்னு சொல்லித்தரேன், அல்கமி தான் எல்லாத்த விட செஞ்சது, ஃபைட்டிங்கோட அதுதான் செஞ்சது, அதனோட பவர் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமாடா, உனக்கு அதையும் சொல்லித்தரேன் இதையும் சொல்லித்தரேன்டா, உன்னை நான் கூடவே அந்த கைட் பண்ணுறேன், நீ வந்து கண்டிப்பாக 3 வருஷத்தில் அந்த 4 பொண்ணு இருக்கால அந்த குட்டி பொண்ணு அவளெல்லாம் அடித்து தூக்கலாம்டா அப்படின்னு வந்து இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இவர் சொல்லலாம் உண்மைதான் நான் நம்பலாமா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால் நீ எனக்கு கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும்டா, கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தேன், இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாதிரி வந்திருக்கேன், சரிடா இப்போ வந்து என்னை முட்டி போட்டு என்கிட்ட வந்து அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணிக்க, என்னோட சிஷியன் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு அப்படி ஆகணும், உனக்கு நான் சொல்லித்தரட்டா முட்டா பையல, உனக்கு நான் இது பண்ணனால உனக்கு ரிஃபைனிங்காக பண்ணி கொடுப்பேன், பில்லும் வந்து கொடுப்பேன் அப்படின்னோடனே சரி ஓகே ஹீரோ யோசிச்சு பார்த்து சரி ஓகே நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனை முட்டி போட்டு மாஸ்டர் தயவு செஞ்சு சீனியர் நான் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவான் பாருங்க. அந்த மாதம் சரிப்பா உனக்கு நான் வந்து கல்டிவேஷன் சொல்லித்தரேன், உன்னோட சோல் பவர் வந்து நல்லா தான் இருக்கும், உனக்குள்ள நிறைய டேலண்ட்
இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த ரிங்குக்குள்ளே போய் ஹீரோ நினைக்கிறான். அப்பா நான் கடைசியாக என் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், நான் இந்த கண்டிப்பாக இந்த எல்லா அசிங்கத்துக்கு உங்களுக்கு நான் நல்லது பண்ணுவோம்ப்பா அப்படின்னு மாதிரி குட்டி பொண்ணு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்தோடனே குட்டி பொண்ணு நீ எங்கே வந்திருக்கே அப்படின்னு கேட்டால் அது இல்லை எக்ஸாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் தனியாக இருப்பீங்க ஃபீல் பண்ண நினச்சி தான் வந்தேன், உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கு தெரியும்னா உங்களை எவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் தலையை தடைய கொடுக்க இந்த பொண்ணு யோசிக்குது இன்னும் சின்ன பையனாக பார்த்துட்டு இருக்கான், நான் லவ் பண்ணுறது அவனுக்கு இன்னும் சொல்ல தெரியல போல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீன் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இந்த க்ரோ ஆவீங்க சரிவா நம்ம வெளில போகலான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட்டை காட்டுறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குமா, இந்த சிட்டியில் வந்து இது ஒரு ஃபேமஸான மார்க்கெட்டாக, அந்த மார்க்கெட்டில் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்படின்ட்டு நம்ம வந்து ஹீரோட கல்டிவேஷனாக ஹெர்பு வாங்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயும் ஒரு சில ஹெர்புலாம் தந்துடுறா, ஹீரோவும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ரொமான்ஸ் அப்படியே போயிட்டுருக்குங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு சின்ன பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோவும் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்ன சின்ன காலம் மாதிரி பண்ணுறேங்க அப்படின்ட்டு. 2 பேரும் பேசிட்டே போயிட்டு ஒரு 3 பேர் வராங்க. இதை பார்த்தோன்னா என்ன இவங்க வேடாக இருக்கானுங்க, இந்த மார்க்கெட் பிளேஸ்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குது, இல்லை கூட்டமே இல்லையா அப்படின்னு 2 பேர் பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்களோட ஹெல்ப் எடுக்க அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் வரான், ஜெயிலியா ஃபேமிலியோட யங் மாஸ்டர் ஜெயிலி. அவன் வந்தவொடனே நீ தான்டா வந்து எக்ஸியோ ஃபேமிலியோட யங் ஜீனியஸ், நீ ஆனால் குப்படா வெறும் 3 ஆள் தான் இருக்கு, உன்னெல்லாம் எப்படி தான் நாங்கள் உன்னை பேசாமல் உங்கள் ஃபேமிலியோட குப்பைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு ஹீரோயினா அவனை கலாச்சிட்டு போவோம். உனக்கெல்லாம் அந்த 4 பொண்ணு கேட்குதாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோனும் டென்ஷன் ஆகிட்டு இவன் என்ன அப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண போக ஹீரோவும் தடுத்து நிறுத்துறான், வேணாம் அப்படி பண்ணாத, அவன் பண்ணதுக்கு வந்து நானே அவனை ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து மாஸ்டர் வந்து ஹீரோ பேசிட்டு போயிருக்கான், நான் எப்படி மாஸ்டர் இது பண்ணுறது அப்படின்னா நீ முதல்ல வந்து கல்டிவேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அல்கமி கற்றணும், நான் உனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், முதல்ல உன்னோட உடம்பையும் உன்னோட சோலையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணடா, உன் சோலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், அது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கேன், நான் உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணேன், அதுக்காக நான் வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன்டா, அந்த இடத்துக்கு உனக்கு கூப்பிட்டு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க பின்னாடியே போகிற மாதிரி காமிச்சு இன்னொரு வந்து ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி காட்டான். அந்த நீர்வீழ்ச்சியில் ஹீரோட சட்டையை அவுத்துட்டு அவரும் சாட்டையை வச்சு பொல்லின்னு அடிக்கிறாரு போருங்க. அவனா கத்திக்கிட்டு இருக்கான், மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, இதனால எப்படி என்னோட அவுட்டர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்னா அது என்ன விஷயம்னா சாட்டையில் அடி வாங்கினவனே அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஹீலிங் ஃபேக்டர் வந்து அதிகமாகிறாரு மாஸ்டர், அதுதான் வந்து அங்கே நடக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு ஒன்றும் முடிஞ்சு. இதுக்கு காப்பிரைட் வருமானு தெரில, ஆல்ரெடி 3 டைம் அப்லோட் பண்ணேன், அதுவுமே காப்பிரைட் வந்துச்சு, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு இது 4வது டைமாக கொஞ்சம் அப்படி இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். ஸோ வந்து தயவுசெய்து லைக் பண்ணுறேங்கப்பா, இது மட்டும் வந்து காப்பிரைட் வராமல் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சோல் பெட்டு அது காப்பிரைட் வருதுப்பா, அது அப்புறமா ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறதுப்பா, கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அப்படியே தட்டி விட்டு போயிடுங்க. பை பாய்.